வெல்கம் டு ஸ்லோ அண்ட் ஸ்டடி எஜுகேஷனல் யூடியூப் சேனல். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் 9th ஜூலை 2022 ஷிஃப்ட் 2ல் யூஜிசி நெட் கண்டக்ட் பண்ண பேப்பர் 1 அதில் இருக்கக்கூடிய பீப்புள் அண்ட் என்விரான்மெண்ட் போர்ஷனில் இருக்கக்கூடிய 5 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இது இதனுடைய பார்ட் 2 வீடியோ. ஷிஃப்ட் 2 வருது, பார்ட் 2 வீடியோ இது. கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். In helping to protect people from exposure to UV radiation, Montreal Protocol contributes also in attainment of following sustainable development goals. அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் மொத்தம் வந்து 17 இருக்கிறது. அந்த 17 கோல்ஸில் வந்து இந்த மோன்ட்ரியல் ப்ரோட்டோக்கால்ங்கிறது வந்து அந்த கோல்ஸை அட்டைன் பண்ணுறதுக்கு எந்த லெவலுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது இந்த கொஷின்ஸ். எந்தெந்த கோல் வந்து அடையிறதுக்கு, எந்தெந்த கோலை ரீச் பண்ணுறதுக்கு மான்ட்ரியல் ப்ரோட்டோக்கால் வந்து ஹெல்ப் பண்ணுங்கிறத இதனுடைய ஆன்சர். தென் இது வந்து ஆன்சர் 3, 11, 14 அண்ட் 15. இந்த கொஸ்டின் வந்து இதே இதில் வந்து யூஜிசியில் செகண்ட் டைம் சேம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் வந்து செகண்ட் டைமாக அப்படியே வந்திருக்கிறது. தென் மான்ட்ரியல் ப்ரோட்டோக்கால்னால் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா, அது ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டி. எதற்காகனா ஓஷன் டிப்ளிஷனை வந்து சஸ்டெயின் பண்ணுறதுக்கோசரம் கனடாவில் வந்து 1987 வந்து நடந்த ஒரு ட்ரீட்டி தான் அது. அதனுடைய கோல் என்னென்னா கிராஜுவலாக எலிமினேட் பண்ணணும். எதனா கன்செஷன் ஆஃப் த ஓஷோன் டிப்ளிஷன். இந்த ஓஷோன் டிப்ளிஷன் பற்றி மட்டுமே நம்ம ஒரு தனி வீடியோவை சூனில் கண்டென்ட் வீடியோவை நம்ம போட்டுடலாம். தென் இது வந்து மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் என்விரான்மெண்டல் அக்ரிமெண்ட் 87 நடந்தது. இதில் வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் கெமிக்கல்ஸ் அண்ட் டிப்ளீட் த ஓஷோன் லேயர் பாருங்கள், அதுலேருந்து ப்ரிவெண்ட் பண்ணணுங்கிறது தான் வந்து இந்த ப்ரோட்டோக்காலோடைய மெயின் கோலாக இருந்தது. இந்த ப்ரோட்டோக்கால் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்னு சொல்லக்கூடிய இந்த 17 கோல், இது மொத்தம் 17 இருக்கும். இது இந்த நாளும் வந்து பயோஸ்பியர் சம்மந்தப்பட்ட கோல், இது சொசைட்டி சம்மந்தப்பட்டது, இந்த நாள் எக்கனாமி, இப்படி மொத்தமாக இருக்கக்கூடிய 17 கோல்ஸ். இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸில் வந்து இந்த என்விரான்மெண்ட் போர்ஷனில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டு ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கு. இதை பற்றி நம்ம வந்து ஒரு தனி கண்டென்ட் வீடியோ போட்டுடலாம். எந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்திருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். தென் இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் எதற்கு வந்து அது ஹெல்ப் பண்ணதுன்னு சொன்னால், இந்த பயோஸ்பியரில் இருக்கக்கூடிய 14 and 15, 3 இந்த 11. அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 3 வந்து குட் ஹெல்த் அண்ட் வெல் பீயிங். அதுக்கு வந்து இந்த மான்ட்ரியல் ப்ரோட்டோக்கால் வந்து எப்படின்னா, மக்கள் வந்து கேன்சர் இந்த மாதிரி வியாதியில் யூவி ரேடியேஷனால் வரக்கூடிய வியாதியிலேருந்து அவங்களை காப்பாற்றுறது 2030 வந்து அந்த வியாதியெல்லாம் வராமல் அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும், அப்புறம் 11 வந்து சஸ்டைனபிள் சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ். அப்படி அதில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது யூவி ரேடியேஷனால் பில்டிங்ஸ் இது எல்லாத்தையும் டேமேஜ் ஆகிறத வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது அது. தென் வந்து லைஃப் பிலோ த வாட்டர், யூவி ரேடியேஷனால் பிலோ வாட்டர் ஃபிஷ் இந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் வரக்கூடிய பாதிப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. அப்புறமா வந்து லைஃப் ஆன் த லேண்டில் இருக்கக்கூடிய டேமேஜ், யூவி ரேடியேஷனால் வரக்கூடிய அந்த டேமேஜை வந்து ஸ்டாப் பண்ணுறது. இது எல்லாத்துக்கும் எக்கோசிஸ்டத்தை வந்து பாதுகாக்கிறது, க்ளீன் ஏர் அண்ட் க்ளீன் வாட்டர் கொடுக்கறது. இப்படி இந்த மாதிரி கோல்ஸ்க்கு, இந்த 4 கோல்ஸ்க்குமே வந்து இந்த மான்ட்ரியல் ப்ரோட்டோக்கால் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுடைய கோலை வந்து ரீச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. தென் செகண்ட் கொஸ்டின், இதை பற்றி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல், மான்ட்ரியல் ப்ரோட்டோக்கால், இதை பற்றி தனித்தனி கண்டென்ட் வீடியோ போட்டு பார்த்துடலாம் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இதுலேருந்து வந்திருக்குங்கிறத. தென் செகண்ட் கொஸ்டின், ஐடென்டிஃபை த நான் ரீசைக்கிளபிள் வேஸ்ட் அமாங் த ஃபாலோயிங். அதாவது இந்த கொஸ்டின் வந்து ட்ரா பண்ண ஃபஸ்ட் கொஸ்டின். இது ஏன் ட்ரா பண்ணாங்கிறத ஒரு ஸ்லைட் பார்த்துடலாம். அதாவது இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஐடென்டிஃபை த நான் ரீசைக்கிளபிள் பேப்பர், பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், தெர்மோகோல், டெட்ராபேக்ஸ், மெட்டல், இந்த 5 கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு ஸ்லைட் பார்த்தோம். இங்கே பார்த்தோம்னா பிளாஸ்டிக் வந்து ரீசைக்ளிங் பண்ணக்கூடியது தான் பிளாஸ்டிக். நம்ம கொஸ்டின் வந்து நான் ரீசைக்கிளபிள்னு கேட்டிருக்காங்க. டெட்ராபேக்குங்கிறக்கூடிய இது வந்து இதுவும் ரீசைக்கிளபிள் பேக் தான். ரெனியூவபிள் மெட்டீரியல்னால இது ப்ரிப்பேர் பண்ணப்படுறதுனால இதுவும் வந்து என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடியது, ரீசைக்கிள் பண்ணக்கூடியது. அதே மாதிரி தெர்மோகோல்ங்கிறதும் வந்து ரீசைக்கிள் பண்ணக்கூடியது தான், 100% ரீசைக்கிளபிள். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இந்த மெட்டல்ஸ், காப்பர், டின், இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் வந்து ரீசைக்கிள் பண்ணக்கூடியது. அலுமினியம், ஸ்டீல், காப்பர், பிராஸ், இதெல்லாமே வந்து சில்வர், இப்படி இருக்கக்கூடியதெல்லாம் ரீசைக்கிள் பண்ணக்கூடியது. தென் பேப்பர் ரீசைக்கிள் பண்ணுவாங்கிறது நமக்கு தெரியும். இவங்க கொடுத்துருக்க 5மே வந்து ரீசைக்கிள் பண்ணக்கூடியது. ஆனால் கொஸ்டின் வந்து நான் ரீசைக்கிளபிள் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இந்த கொஸ்டின் ட்ரா பண்ணப்பட்ட கொஸ்டின். தென் கொஸ்டின் நம்பர் 3, கீ காம்போனன்ட் இன் ஸ்வச் பாரத் மிஷன், அதாவது தூய்மை இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடியதில் வந்து கிராமின், அதில் SLWM அப்படிங்கிறது வந்து எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாலிட் அண்ட் லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். தென் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான
டாபிக் இப்போ வரக்கூடிய கொஸ்டின்ஸில் SLWM அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷன், அதன் கீழே இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் வந்து சாலிட், அதாவது ஸ்விட்ச் பாரத் மிஷனில் இருக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில். அதில் ஒரு ஒரு மிஷன் வந்து சாலிட் அண்ட் லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இன் ரூரல் ஏரியாஸ், அதாவது கிராமின். இதற்கு கீழே பார்த்தோம்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது ஸ்விட்ச் பாரத் மிஷனுக்கு கீழே. அதில் வந்து பார்த்தோம்னா பர்ச்சேஸ் ஆஃப் ட்ரைசைக்கிள்ஸ், பேட்டரி வெஹிக்கல்ஸ் இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்கீம். அப்புறம் ஆர்கானிக் வேஸ்ட்டை வந்து எப்படி பண்ணுறது, தென் பிளாஸ்டிக் வேஸ்ட்டு அதை எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறது, அப்புறம் கிரே வாட்டர் மேனேஜ்மெண்ட். இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்துருச்சு. கிரே வாட்டர் மேனேஜ்மெண்ட், அது கிரே வாட்டர் மேனேஜ்மெண்ட்னா, கிரே வாட்டர்னால் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சில வாட்டர்ஸ் எல்லாருமே வந்து வேஸ்ட் வாட்டர், அதை மேனேஜ் பண்ணக்கூடியது. ஃபிஷியல் ஸ்லட்ஜ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எல்லாமே வந்து ஸ்வச் பாரத் மிஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய சாலிட் அண்ட் லிக்விட் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே வரக்கூடியது, SLWM கூட. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் வந்து ஸ்வச் பாரத் மிஷன் கிராமின் 2014 கொண்டு வரப்பட்ட இது. இந்த படம் பார்க்கும்போதே நமக்கு வந்து ஓரளவுக்கு அது என்ன பண்ணியிருக்காங்கிறது தெரியும். இதுவும் ஒரு பெரிய கண்டென்ட். இதை பற்றி நிறைய கொஸ்டின் ஸ்விட்ச் பாரத் மிஷன் பற்றி வந்துட்டு இருக்கிறது. நம்ம இதையும் பார்த்துடலாம். தென் வந்து இதனுடைய ஆன்சர் வந்து சாலிட் அண்ட் லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்விட்ச் பாரத் மிஷனுக்கு கீழே வரக்கூடிய அந்த இது. தென் 4th கொஸ்டின், இது வந்து மேட்ச், அதாவது சோர்ஸஸும் ஏர் பொல்யூட்டன்ட்டும் கொடுத்துருக்குது. இது நம்ம ஈஸியாகவே நம்மளாவே வந்து இந்த கொஸ்டினை மேட்ச் பண்ண முடியும். டிரான்ஸ்போர்ட் செக்டார், அதாவது டிரான்ஸ்போர்ட் செக்டார்னால வரக்கூடியது வந்து வாலட்டல் ஆர்கானிக் கார்பன்ஸ் சொல்லக்கூடிய அந்த கார்பன்ஸு, சின்ன சின்ன துகள்கள் இருக்குது பாருங்கள், அதனால வரக்கூடியது தான் வந்து டிரான்ஸ்போர்ட் செக்டார் மூலமாக வரக்கூடிய ஏர் பொல்யூட்டன்ட். ஸோ இதற்கு நம்ம 2 மேட்ச் பண்ணிட்டோம். ஏக்கு 2ங்கும் போதே ஆன்சர் நமக்கு இங்கே கிடச்சிருது. ரெஃப்ரிஜரேஷன்ஸ் அண்ட் ஏர் கண்டிஷனிங், அது HFCS அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ 4th ஒன் அதுவும் கரெக்டு. லேண்ட்ஃபில்ஸ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு கீழே வரும்போது அதுலேருந்து மீத்தேன், அந்த கேஸ் மீத்தேன் கேஸ் வெளியில் வரும், அதனால் அதை மேட்ச் பண்ணும். சீக்கு வந்து 1. இன்சானிடேஷன் ஆஃப் த மெடிக்கல் வேஸ்ட் இன்சானிஷன் டயாக்சின்ஸ். ஸோ அதுவும் நம்பர் 3. நம்ம ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டாலே நமக்கு இதனுடைய ஆன்சர் நமக்கு கிடைச்சிடுது. த நெக்ஸ்ட் கொஸ்டின், arrange the following fossil fuels in increasing order of their carbon intensities. கார்பன் இன்டென்சிட்டிஸ் வந்து இன்க்ரீஸிங் ஆர்டரில் இருக்கக்கூடியது. அதாவது கார்பனை எது வந்து அதிகமாக, எந்த ஃபியல் வந்து அதிகமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறது இன்க்ரீஸிங் ஆர்டரில் சொல்லியிருக்காங்க. அதாவது இதை பார்த்தோன்னா தெரியும், கோல் தான் இருக்கிறதுலேயே ஜாஸ்தியாக கார்பன் டை ஆக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. ஃபியூயல் ஆயில் சொல்லக்கூடிய பெட்ரோலியம் வந்து செகண்ட். நேச்சுரல் கேஸ், அப்புறம் ஜியோதெர்மல் எனர்ஜி 12 to 380 கிலோவாட் செக்டர்ஸில் வந்து இதுவும் ப்ரொடியூஸ் பண்ணுது. தென் நம்ம கொஸ்டினில் பார்த்தோம்னா ஃபஸ்ட் எடுக்கவும் இன்க்ரீஸிங் ஆர்டர். ஸோ நேச்சுரல் கேஸ், பெட்ரோலியம், கோல், ஏக்கு அப்புறம் சிக்கு அப்புறம் பி அதிகமாக இருக்கக்கூடியது. ஸோ ஆப்ஷன் நம்பர் ACB. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும், மோட்டிவேஷனாக இருக்கும் தமிழில் வீடியோஸ் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.